வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் நம்ம HTML இருக்கிற ஸ்டைல் ஆட்ரிபியூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. நாம் யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் இந்த மாதிரி பல்வேறு சோசியல் மீடியாக்களையும் அவைலபிளாக இருக்கிறோம். மறக்காமல் அங்கேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி கற்றுக்கும் போது CSS அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணி HTML ஸ்டைல் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் CSS இல்லாமல் HTMLலேயே நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் ஸ்டைல் பண்ண முடியும். அதுக்கு ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான சின்டாக்ஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ டெர்மினேட், இந்த மாதிரி எத்தனை ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ வேணால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுடைய வித்தாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம சாம்பிளுக்கு ஒரு HTML ஃபைல் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி வச்சுட்டோம். இதுதான் நம்மளுடைய HTML ஃபைல். இதில் எப்படி நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டைல் அப்படிங்கிறது நமக்கு பாடியில் அப்ளை பண்ணலாம், இல்லை பாடிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ முதல்ல நான் ஃபஸ்ட்டு பாடியில் அப்ளை பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு இந்த பாடியில் போயிட்டு நான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் -கலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோலன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் ஒரு கலர் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பிங்க் அப்படின்னு ஒரு கலர் கொடுத்து டெர்மினேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு பிங்க் அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுடைய HTML வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலராக மாறிடுச்சு. அதே போல் இதிலே வந்து வேறு ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வித்து நான் கொடுக்கலாம். ஸோ வித் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் போய் இதை 200 பிக்சலுக்கு நான் மாற்றுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், இப்போ வித்து வந்து பார்த்திங்கன்னா 200 பிக்சலுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் இந்த மாதிரி போட முடியும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த டெர்மினேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இது வேல்யூ, இது டெர்மினேட். இது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வேல்யூ செக்ரிகேட் பண்ணுறதுக்கு கோலன் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம டிஸ்டிங்ஃபை பண்ணுறதுக்கு டெர்மினேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இருக்கட்டும். தென் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு திஸ் இஸ் எ ரெட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட கலரை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம ஸ்டைல் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி இதுக்கு வந்து கலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த கலருக்கு நான் போயிட்டு ரெட் அப்படின்னு நான் கொடுத்து டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது ரெட் கலரில் காமிக்குது. அதே போல் இதுக்கும் நான் போயிட்டு ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது ப்ளூ கலராக மாறிடுச்சு. இப்போ ஒருவேளை எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த P எலிமெண்ட்டில் போயிட்டு நான் ஸ்டைல் போய் அப்ளை பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் போயிட்டு இதை நான் 40 பிக்சலுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது 40 பிக்சலுக்கு மாறிடுச்சு. அதனால் பெருசாக காட்டுது. இதை இன்னும் குறைச்சி கூட பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாண்ட் சைஸையும் மாற்ற முடியும், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜுடைய சைஸை குறைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நான் ஸ்டைல் அப்ளை பண்ணி இதுக்கு வந்து ஒரு வித்து வந்து ஒரு 30 பிக்சலும், அதே போல் ஹைட்டு வந்து ஒரு 30 பிக்சலும் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சின்னதாயிருச்சு இமேஜ். வேறு என்ன பண்ணலாம், இந்த இமேஜ் எடுத்துங்க. இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயராக இருக்குது. எனக்கு கார்னரில் ரவுண்ட் ஷேப் வரணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் போகிறேன். பார்டர் ரேஷியோ அப்படி ரேடியஸ்னு ஒன்று இருக்கும். இந்த பார்டர் ரேடியஸுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு 8 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் போய் நல்லா டீப்பாக லேர்ன் பண்ணி நிறைய இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்க்கணும். நம்மளால் எவ்வளவுக்கு தூரம் நமக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணி இது எப்படி டிஸ்பிளேல வரும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த இமேஜுக்கும் ஸ்பேஸே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு மார்ஜின், அதாவது ரைட் சைடு மார்ஜின் வந்து ஒரு
20 பிக்சல் கொடுக்குறேன். 20 பிக்சல் தள்ளி வா அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்களா நான் வந்துக்குச்சு. ஸோ இந்த மாதிரி மார்ஜின் கொடுத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு இடையில ஸ்பேஸ் கொடுக்கலாம், டாப்லேயும் ஸ்பேஸ் கொடுக்கலாம், பாட்டமில் ஸ்பேஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு இது வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து யூடியூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் மாதிரி எப்படி மாற்றலாங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த டிவ்வுக்கு வந்து நான் ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு வித்து வந்து ஒரு 150 பிக்சல் செட் பண்ணுறேன். தென் இதனுடைய பேக்ரவுண்ட் கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரெட் ஆகிடுச்சு. தென் இதில் டெக்ஸ்ட்டை வந்து நான் சென்டர் கொண்டு வரேன். அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் போயிட்டு சென்டர் அப்படிங்கிற இதை மாற்றிக்கிறேன். அது சென்டருக்கு அலைன் ஆயிரும். தென் இதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸில் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். அதை போயிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுக்கு போயிட்டு அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது அப்பர் கேஸ்க்கு மாறிடும். தென் இதனுடைய கலரை போயிட்டு நான் மாற்றுறேன். கலரை வந்து ஒயிட் கலருக்கு மாற்றுறேன். ஸோ இப்போ அது ஒயிட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட போல்டாக மாற்றுறேன். போல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் கொடுத்தா பாருங்கள், போல்ட் ஆகிடுச்சு. தென் வேறு என்ன பண்ணலாம்? பொதுவாக சப்ஸ்கிரைப் பட்டனில் வந்து லைட்டாக வந்து அதோடைய ரேடியஸ் இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் போயிட்டு ஒரு 8 பிக்சல் பக்கம் கொடுக்குறேன். பாருங்கள் வந்துருச்சு. வேறு என்ன பண்ணலாம்? இதில் ஹைட்டு வந்து ஒரு 100 பிக்சல் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி 30 பிக்சல் கொடுக்குறேன். இந்தளவுக்கு வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லைன் ஆகலை. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், லைன் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த லைன் ஹைட்டையும் நான் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் ஆகிடுச்சு. தென் வேறு என்ன பண்ணலாம்? இதில் மார்ஜின் டாப்பில் நான் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ அது மேலேருந்து கீழே வந்துருச்சு. பார்த்தீங்களா, சிம்பிளாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம HTML ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறையா ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம HTML இருக்கிற ஸ்டைலை கற்றுக்க முடியும். இந்த ஸ்டைல் கற்றுக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து CSS க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஸோ இங்கே ஸ்டைலில் நம்ம என்ன கொடுக்குறோமோ இதே வார்த்தையை தான் CSS-ஆக எழுத போகிறோம். அதனால் இது தெரியாமல் நீங்கள் அதை கற்றுக்க முடியாது. ஸோ ஒரு HTML க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் நல்லா விளையாண்டு பாருங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் தான் நமக்கு நிறைய லேர்னிங்ஸை கொடுக்கும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக HTML ஸ்டைல் ஆட்ரிபியூட் பற்றி கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.